ஹலோ மக்களே, நம்மளோட சுவாமியை பாருங்க எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நம்ம சுவாமிநாதனா, நம்மளோட விஜயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு, பயங்கர வித்தியாசமாக இருக்கார். கண்டுபிடிக்கவே முடியலங்க, யாரா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கார். இல்லை, புதுசு புதுசாக வந்து கேரக்டரை மாற்றி சேஞ்ச் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது நிஜமாகவே சுவாமி தெரியவே இல்லைங்க. சுவாமி மாதிரி இது தெரியவே இல்லை, வேறு ஆள் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு இதாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஷாக்காயிருச்சு எனக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. சரி, 15 நாள் ரெஸ்ட்டு, வீட்டில் தான் இருக்க போகிறோம், அதனால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படி முடிவு பண்ணிட்டார் போல். அதனால் வந்து நல்லா க்ளீன் சேவ் பண்ணி நல்லா வந்து மீசையெல்லாம் வச்சு நல்லா வந்து பயங்கரமாக வந்து கெட்டப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு எதுக்கும் போகிறாரா, இல்லை சூட்டு கீட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி தெரில. ஆனால் இந்த லுக்கு செம்ம பயங்கரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேங்க. நிஜமாக சொல்லணுன்னா அவ்வளோ எனக்கு அதிர்ச்சி, ஷாக் ஆயிடுச்சு. யாரா அது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது நம்மளோட சுவாமிநாதன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி லுக்கு, இந்த மாதிரி ஒரு மீசை இவர் வச்சிருப்பாரு அப்படின்னு யாராவது யோசித்தீங்களா? கண்டிப்பாக யோசித்துருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்கார், நான் வைப்பேன், நான் பாருங்கள், என்ன பாருங்கள், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறதான். இப்போ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நம்ம சுவாமி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்போமா? அவங்கள அலசி ஆராய்ச்சி வச்சுருக்கோமே விஜய். சூப்பர், செம்மையாக இருக்குது, சூப்பர்.